நம்ம உடம்புல 2 ஹார்ட் இருக்குது. ஒரு ஹார்ட் இங்கே இருக்குது, இன்னொரு ஹார்ட் எங்கே இருக்குது? நம்மளோட காஃப் மசில்ஸ். அப்படியா? நம்ம காஃப் மசில் தான் செகண்ட் ஹார்ட். நம்ம இது வந்து நம்மளோட கண்டஸ் அதை சொல்லுவோம் இல்லையா, காஃப் மசில்ஸ். இங்கே தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட் இருக்குது. நம்ம வாக் பண்ணும்போது, நம்ம வந்து உட்காந்து எந்திரிக்கும் போது, சைக்கிளிங் பண்ணும்போது இது பம்ப் பண்ணி காலுக்கு போன பிளட்டை திருப்பியும் ஹார்ட்டுக்கு அனுப்புது. யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் பிளட் அனுப்புது. வேறு எந்த இடத்துல கீழே போன ரத்தம் மேலே வர்றதுக்கு என்ன ஸ்விட்ச் இருக்குது? அந்த ஸ்விட்ச் இந்த காஃப் மசில். யார் ஒருத்தவங்க இந்த செகண்ட் ஹார்ட்டை ஒழுங்காக வேலை பார்க்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட்டோட ஆயில் ரொம்ப நாள் இருக்கும். தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. யா. ஸோ நீங்கள் மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் வந்துட்டு நம்ம ஹார்ட் டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செகண்ட் காஃப் மசில் பண்ணணும்னா பெஸ்ட் வந்து வீட்லேயே எலிப்டிக்கல் ட்ரெயினர், என்னோட ட்ரெயினர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி சைக்கிளிங் இந்த மாதிரி ரெகுலராக ஈவன் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பண்ணணும். இது ஒரு விஷயம். ரொம்ப நேரம் உட்காடுறாங்க ஆஃபீஸில், அவங்க எல்லாமும் வந்துட்டு எவ்ரி 1 hour எழுந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு 1 minute வாக் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஃபார் யர் ஹார்ட். இதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து 2 brains இருக்குது. ஒரு பிரெயின் இங்கே இருக்குது, இன்னொரு பிரெயின் எங்கே இருக்குது? ரொம்ப மனப்பதட்டம், பயம், கவலைனா வயிற்று கலக்கி மோஷன் போகும். ஒரு எக்ஸாம் டென்ஷன், மனப்பதட்டம், பயம் எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இது கலக்குது. இதுவும் அழகாக பேசிக்கும். இதுவும் ஒழுங்காக பேசிச்சு, இது ஒழுங்காக நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வாழலாம். கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கட் வந்து வில் ஸ்பீக். நீங்கள் ஸ்பெஷல் கிட்ஸ் பாருங்கள், ரொம்ப இப்போ சுகர் இருக்குது இல்லை ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க, கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்கும், பேட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் வயிற்றில். ஸோ இந்த கட்டுக்கு வந்து ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு இப்போ வந்து பயங்கரமாக மெடிக்கல் இது வந்துட்டு ஒரு பூம்னு சொல்லுறதை விட இப்போ தான் ப்ளூமிங்னு சொல்லலாம் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ல எக்ஸ்பர்ட் இந்தியன்ஸ், எஸ்பெஷலி தமிழியன்ஸ், நம்மளோட அந்த ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் அந்த கான்செப்ட் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லனா என்னது? இட்லியா? ஆமா ஆமா, ரைட். அது புளிச்சு நம்ம வந்து நம்ம அவ்வளோ கட் ஃப்ரெண்ட்லி பீப்புள்ஸ். அதாவது காலங்காலமா 100 தலைமுறையா நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னா, குடலை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்போம். ஒரு நார்த்தங்காய் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நார்த்தங்காய் அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், பதப்படுத்திடுவோம், ஃபர்மெண்ட் பண்ணிடுவோம், கருவாடாக்கிடுவோம். யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி இட்லியிலேருந்து சாப்பிட்ற தயிர்லேருந்து பழைய சாதம், நம்ம நிறைய டாக்டர்ஸ் கூட அது பேசியிருக்காங்க. டாக்டர் பால் அவர்லாம் கூட சொல்லியிருக்காருல, அவர் கட்ல என்னை விட அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்.